Hi viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Jalapeno Poppers ஸ்டைல்ல green chili யூஸ் பண்ணி செய்யக்கூடிய chili poppers. இத செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் சீஸ், அப்புறம் மைதா, green chili இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்துர்க்கேன், bread crumbs கொஞ்சம், முட்டை யூஸ் பண்ண விருப்பம் இல்லனா நீங்க மைதா, corn flour இதரனே பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். மிளகு, உப்பு, chili flakes, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இதுதான் தேவையான பொருட்கள். சீஸ் போட்டுக்கோங்க. நான் மொசரெல்லா சீஸ் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி கிரேட் பண்ணது. அடுத்ததா கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியான ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க. கட்லெட் ஷேப்பும் ஓகே, இல்லைனா இந்த மாதிரி Jalapeno Poppers ஷேப்லேயே செஞ்சுக்கலாம். அடுத்ததாக இதை மைதாவில் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதாவில் கோட் பண்ணதுக்கு அப்புறமா எக் வாஷ் பண்ணிக்கலாம். பதிலாக மைதா, கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டையும் சம அளவில் எடுத்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதுலேயும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எக் வாஷுக்கு அப்புறமா நாம் இதை பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக டபுள் கோட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் எக் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கோட் பண்ணி எடுத்த சில்லி பப்பர்ஸ் எல்லாம் 1 ஹவருக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நாம் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் சைடில் கொஞ்சம் மெல்ட் ஆகி வெளியில் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்லி பாப்பர்ஸ் சீஸியாக நல்லா ரெடி ஆகியாச்சு.